ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாழ்க வளமுடன் நலமுடன். நம்ம இன்றைக்கி அந்த ரதத்தினுடைய சாரதி ஆசனத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஒரு சிங்கிள் டைமண்ட் வந்திருக்கோம், 3 3 3ன்னு. அப்புறம் வெறும் ஒரு பிளைன் லைன் ஐவரி போட்டு வர சொல்லியிருப்பேன் இல்லையா? இப்போ அடுத்த லைனில் 5வது லைன்மா, 6வது ஒன்று இல்லை 5 தான். 3 லைனில் இந்த டைமண்ட் வரும். ஒரு லைனு ஃபுல்லாக வெறும் ஐவரி, 4 லைன் போட்டு முடிச்சிருக்கிறோம். 5வது லைனில் ஃபஸ்ட்டு 2 வெறும் க்ரீம். இன்னும் 5 வெறும் க்ரீமே போடுங்க. மொத்தம் 6 க்ரீம், 13 போட்டிருப்போம் இல்லையா? அது நடுவில் வர ஒத்த மணி தான் இப்போ வேறு கலர் கொடுக்க போகிறோம் டைமண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னே இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 6 வெறும் க்ரீம் தான் வரும். இப்போது ஒரு வயலட். உங்களுக்கு எந்த கலர் வேணால் கொடுத்துக்கலாமா. சும்மா இது ஒரு இதுதானே, டெக்கரேஷன். இதெல்லாம் டெக்கரேஷன், அவ்வளோதான். ரத வேலைப்பாடுகளில் நம்ம இப்போ
சுவாமி தேருங்களெல்லாம் சைட்லெல்லாம் அதில் இல்லையா, அந்த மாதிரி தான். அதனால் இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணுன்றதெல்லாம் இல்லை. மறுபடியும் இது எல்லாமே வெறும் க்ரீம் கலர். நம்ம ஜாயின் பண்ணவும் அது டைட்டாகிடும். அது நம்ம ஜாயின் பண்ணாத தான் இப்போ இந்த மாதிரி இப்படி அகல்லமாக இவ்வளோ இது இருக்கிற போல் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இந்த காரணத்துக்காக வச்சு இப்படி டைட் நம்ம இழுத்து போடவே அது இப்போ இந்த பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருந்தால் போல் இருந்தது. இப்போ அந்த பாக்ஸை வச்சு இப்படி நம்ம இப்படி டைட் பண்ண உடனே எவ்வளோ ஆகிடுச்சு பாருங்கள். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது கொஞ்சம் கொடுத்துருந்தா நம்ம அந்த டே வைக்காமல் இருக்கலாம். அது வேலைப்பாடு அவ்வளோதான். அந்த காலத்தில் தான் அன்றைக்கே சொன்னேன், அந்த காலத்து வேலைக்கும் நம்ம அம்மாக்கள் பாட்டிகள் பண்ண வேலைக்கும் நம்ம வேலைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க எந்த வசதியுமே இல்லாமல் எப்படிலாம் பண்ணாங்க. நமக்கு இன்றைக்கி என்ன ஒன்றும் ஆனால் ஒரு இதில் பண்ணுறதுலேருந்தே சரி, மிக்சி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, இத்தனை இருந்தாலுமே நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. தாவான்றோம், என்னன்றோம், நான்ஸ்டிக்கு இதுன்றோம். இத்தனை அந்த காலத்தில் அதெல்லாமா வச்சுட்டு அவங்க பண்ணாங்க. ஒன்றும் கிடையாது. பழமொழியாக என்ன சொல்லுவாங்க, ஓட்டை சட்டியாக இருந்தாலும் குழக்கட்டை வேகணும்னுவாங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் காரியம் பண்ணாங்க. நம்ம இப்போல்லாம் இதுக்கு இது இருக்கணும் அப்படின்றோம். இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றோம், அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றோம். ஒரு இட்லியை எடுத்துக்கிடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் அம்மாலாம் அழகாக அந்த இதில் பானையில் காடா துணியை வாங்கி ஸ்கொயர் கட் பண்ணி அதில் போட்டு உண்மையாகவே அந்த ஆவியில் வேக வச்சு அந்த மாதிரி கொடுத்தாங்க. இப்போ ஃப்ரீத்து அவ்வளோதான். கொஞ்சம் அவங்க நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியறதில்ல. அளவு சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான், இதை எடுத்துக்காதீங்க, இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கொடுங்க, அப்போ தான். ஏன்னா நீங்கள் மணியோடு எடுத்துக்கிடுங்க பரவாயில்ல. ஏன்னா அவங்க தேய்க்கும் போதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க அதை மணியும் அதான் மெயினாக மெஷர்மெண்ட்டை எந்த இடத்த ஒரு டெய்லரிங் கூட எடுக்கிறோன்னா, இங்கே இதை எடுக்கிறோம் உயரம்னா கரெக்டாக இங்கே வச்சு அதை ஸ்டிஃபாக இப்படி வைக்கணும். அப்படி இப்படி வச்சுக்க வேண்டியது. ஓ மணி இருக்குதா, சரி மணிக்குள்ளே கம்மி பண்ணிக்கணும், 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோ, அந்த மாதிரி இல்லை. அவங்க மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது? இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைனை வச்சு நூல் வச்சுக்கணும். நூல் வச்சு ஒரு இது பண்ணிக்கணும். இன்ச் டேப்பை வச்சு இவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணிக்கிறாங்க. மெஷர்மெண்ட் எடுக்க அசோக்குன்ற ஒரு பையன்தான் எனக்கு பண்ணி கொடுத்தான் அந்த ரதத்துக்கு. நான் இத்தனைக்கும் அவங்க போட்டதுலேருந்து ட்ராயிங்கை வரைஞ்சி இது இந்த மெஷர் நான் நூலை வச்சு தான் அளவு எடுத்தேன். இந்த மாடல் நான் போடுறப்போ அவங்க இப்போ யார் போட்டிருந்தாங்களோ அவங்கக்கிட்ட வச்சு நூலால் இப்போ இங்கேருந்து இந்த இது நூல் கரெக்டாக டைட்டாக இழுத்து வச்சு அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு நான் ட்ராயிங் வரைஞ்சி காமிச்சிருந்தேன் இல்லையா, முதல்ல அதே போலயே வரைஞ்சே பேப்பரில் தான் எனக்கு இந்த ஷேப்பில் வேணும்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தோம். இப்போவும் அதே சின்ன பையன்தான் பண்ணுறான் மரபுக்கு. ஆனால் சரி, இங்கே 5 4 கடை இருக்குது. அவங்கவுங்க பண்ணியே தர முடியாது. இதெல்லாம் அவ்வளோ ஒர்க் ஆக்கும், இவ்வளோ ஒர்க் ஆக்கும், எதையோ சொல்கிறதுக்கு நமக்கு அயன்கார் வயசானவர் கொஞ்சம் அழகாக பொறுமையாக இது பண்ணார்.
அடுத்து ரொம்ப பெரிய வேலையே இதே போல் இன்னொரு பேஸ் தான் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கீங்களா இல்லை இனிமேல் தான் போடணுமா தெரியாது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அதை போட்டு வச்சுருங்க. இது மாதிரி ஏதாவது வீடியோ வராதப்போ, இந்த ரதத்தை வீடியோ வராதப்போ இதே இதுவுக்கு இன்னொன்று போட்டு வச்சுக்கிடுங்க. சரியா? ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 சீட் இது போட்டு அதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போது அந்த பிங்க் மணி கோத்தமே அதுக்கு முன்னே இருக்கிற ஒயிட்டில் கோக்குறோம். ரெண்டு வயலட். இந்த வயலட் மணியில் கோத்துருக்குமா, மறுபடியும் 2 வயலட். ஒயரை மட்டும் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கோங்கம்மா. ஏன்னா இப்படி இழுக்கும் போதெல்லாம் இங்கே மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கே தெரியும் மாட்டிக்கிட்டே இழுக்கும். ஒரு பக்கம் ரொம்ப குட்டையாக இருக்கிற போல், ஒரு பக்கம் ரொம்ப ஒயர். அதுலேருந்தே நம்ம எப்படி ஒரு தடவை ஆனாலும் நம்மள அறியாமல் சம்டைம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த இடத்துல இப்படி அசிங்கமாக தெரியும் ஒயரு. அதை கட் பண்ணவும் முடியாது, முடிச்சு போடுறதும் கஷ்டம். அதனால் இப்படி போடுறப்போ 1க்கு 2 தடவை இந்த ஒயரை ஒன்றா வச்சு வச்சு எங்கேயாவது மாட்டிக்கிட்டு இருக்குதான்றதை பார்த்துக்கிடுங்க. ஒரு வயலட்டு, ஒரு க்ரீம்.
இப்போ இது எல்லாமே இந்த க்ரீம் கலரே தான். இப்போது மறுபடியும் 2 வயலட்டு, அதாவது அந்த வயலட் மணிக்கு முன்னே ஒரு ஒயிட் மணி வரும் இல்லையா, அதில் கொக்கிறப்போ 2 வயலட்டு. ரெண்டு வயலட். இப்போ இங்கே முதல்ல 3 வயலட் வரிசையாக இருந்தது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வயலட்டில் கோக்கும்போது 2 வயலட் மணியே, நடுவில் இருக்கிற வயலட் மணியில் கோக்கும் பொழுது ஆஸ் இட் இஸ் நீங்கள் நடுவில் இந்த க்ரீம் கலர் வரா போல் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு லைட் கலர் நடுவில் வரா பொடியும் கொடுக்கலாம். சரியா? நான் வந்து எப்பவும் போல் என்னுடைய கோல்டு கொடுக்குறேன். நான் இது வரைக்கும் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த கோல்டு பழைய அந்த போட்டதெல்லாம் ஒன்றும் கருக்கவில்லை. பார்க்குறேன் இது ஃபுல்லாகவும் போட்டு முடித்தோம். ஏன்னா போன தடவை போட்ட அதை ஓகே. இப்போ 2 வயலட். இப்போது ஒரு வயலட்டு, ஒரு க்ரீம்.
இப்போ எல்லாமே அப்படியே க்ரீம் தான். இப்போ இந்த வயலட்டுக்கு முன்னே ஒயிட்டில் கோத்துருக்கோம்லம்மா, அப்போது அந்த இடது கை ஒயரில் ஒரு ஒயிட்டு, ஒரு வயலட், ரெண்டும் வயலட். ஒரு வயலட், ஒரு கோல்டு. ரெண்டும் கோல்டு. ரெண்டு வயலட். இப்போ இந்த ஒயிட்லேருந்து அப்படியே எல்லாமே க்ரீமே தான் போட்டு வரணும். ஓகேவா?
இது ஒரு இப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் 4 லைன் போட்டிருக்கோம்மா. ஏன்னா ரொம்ப 1 மணி நேரத்துக்கு மேலாம் போகுது வீடியோ, அதனால தான் கொஞ்சமாக போடுறேன். ஓகேவா? இது வரைக்கும் போட்டுவாங்க. இப்போ நம்ம இந்த 4 லைன் என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே இதே போல் டைமண்ட் இங்கே வரும்படியாக போட்டிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் போட்டுவாங்க. அடுத்த வீடியோவில் இந்த 4 லைன் அப்படியே க்ளோஸ் பண்ணி இந்த டைமண்டை கொண்டு வந்துடுவோம் இப்படி. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் அதை நம்ம பார்த்துடுவோம். அதுக்கு முன்னே இந்த அளவுக்கு இந்த 13ன்னா கொஞ்சம் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம மிஞ்சி போனால் அதை ஒரு விரலுக்கு இந்த நம்ம இந்த பாயிண்ட் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு அட்டையை கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இன்னும் 2 லைன் போட்டதப்போ அந்த அட்டையை உள்ளே வச்சுட்டு ஜாயின் பண்ணி விட்டோம்னா மேலேயும் அப்படி கொஞ்சம் அந்த கேப்பில் ஸ்டிஃபாக அப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை, இதையும் இப்படி ஜாயின் பண்ணிவிடுவோம். மேலே ஒரு ஹைட்டு கம்மியாக இருக்கு இல்லையா, அந்த அட்டையை வச்சுட்டோன்னு சொன்னால் ஸ்டிஃபாக அப்படியே இருக்கும். சரிங்களா? இதை போட்டுவாங்க. நம்ம அடுத்தது இதை முடிப்போம். ஒன்று அதுக்கு அடுத்தது என்னன்னு அதை பண்ணிவிடுவோம். இதுக்கு நடுவில் டிசைன் வராது, அதனால் இப்படியே தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதை என்னென்னு ஒன்று நான் 2 லைன் போட்டு காமிச்சிட்டேன், நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடலாம். சரியா? அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். பிள்ளையார் வரும்மா, அப்புறம் பிள்ளையார் நிறுத்திட்டணும்னு நினச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் பிள்ளையாரும் வரும், சிந்தூர கணபதியும் வரும். ஓகேங்களா? என்னடா பிள்ளையார் அப்படியே பாதியில் நிறுத்திட்டாங்களோன்றதை எக்ஸப்ட் மீனாட்சி நான் எதுவுமே நிறுத்த மாட்டேன். அது மட்டும்தான் கொஞ்சம் மீனாட்சி இன்னும் எனக்கு அருள் பண்ணலை. மற்றது எல்லாமே நான் கண்டினியூட்டியாக போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்னா இது போட்டவங்களுக்கு ரொம்ப கேப் இருக்குதேன்றதுனால தான் இதையும் 2 போடுறேன். இதை போடுற நேரத்தில் நான் மறுபடியும் சிந்தூர கணபதியும் போட்டுவேன்னா 90% நவராத்திரிக்கு உள்ளே வைக்கணும். அது மிடில்லையோ இல்லை சரஸ்வதி பூஜை அன்றைக்கோ என்றைக்கோன்னா அந்த சிந்தூர கணபதியை ஃபினிஷ் பண்ணி நம்ம நவராத்திரி குழுவில் வைக்கணும் எல்லோரும். சரிங்களா? அதனால் அதை நான் நிறுத்த மாட்டேன், கண்டினியூட்டியாக போட்டுக்கிட்டு இருப்பேன். பார்க்கலாம். ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஷூராக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.